சிவன் கோயிலுக்கு போகிறோம், தரிசனம்லாம் பண்ணுவோம். ஆனால் சோமாஸ்கந்த மூர்த்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதை பற்றி பெருசாக வழிபாட்டு பண்ணுற மாதிரி ஐடியாவும் நமக்கு கிடையாது. ஏன்னா தெரியாது. உமா ஸ்கந்தமூர்த்தி இதுதான் சோமாஸ்கந்தர். சிவன், பார்வதி, முருகப்பெருமான். நெற்றிக்கண்ணிலிருந்து முருகன் வந்தார். முருகன் சரவண பொய்கையில் 6 செய்களாக வளர்ந்தார். 6 குழந்தைகளும் அந்த அன்னையை வளர்த்து அப்படி ஆளாக்குனாங்க. அவங்க அவங்க ஆனாங்க. ஸ்கந்தன் அவர் ஆனார். அதுதான் ஸ்கந்தன், கந்தன் அப்படின்லாம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்வதி தேவி தன்னுடைய பக்கத்திலே வச்சுக்கிறாங்க. சிவ, பார்வதி, முருகனாக இருக்கிறாங்க. அதுதான் சோமாஸ்கந்தர். இதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. உண்மை, அறிவு, இன்பம். சத், சித், ஆனந்தம். சச்சிதானந்தம்னு சொல்கிறோமே. சிவன் சத், உமை சித், முருகன் ஆனந்தம். உண்மை, அறிவு, மகிழ்ச்சி, 3னுடைய சேர்க்கை தான்